வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்னைக்கு அருமையான ஒரு பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த பாவக்காய் குழம்பு ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு குழம்பு வைக்கிற வேலையே இருக்காது. இந்த குழம்ப சாப்பாடு கூட வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். வாங்க எங்கள் வீட்டு ஸ்டைலில் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் இளந்தேங்காய் அரை மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பத்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். தக்காளி நைஸாக அரைக்க கூடாதுங்க. பல்ஸ் மூடில் 2 பல்ஸுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி குழம்பு வைக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். புளிக்குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்திக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். 30 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் எண்ணெயில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. 2 பாவக்காயை வட்டமாக கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயில் எந்த அளவுக்கு பாவக்காய் வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். பாவக்காய் நல்லா வணங்கிடுச்சுங்க. அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணியை ஜாரில் அலசி சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா தூள் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விடுங்க.
ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். மசாலா தூள் பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு கொதி வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிருங்க, காயெல்லாம் வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு. பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு குழம்பு இன்னும் திக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்ப கொதிக்க வச்சுக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் பாவக்காய் குழம்பு வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.